Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு அ சண்டே சிட்சா செஷன். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு வீடியோல வந்து நீங்க நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தோட ரிலேட்டபிளா இருப்பீங்க என் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ யூஸ் டு பி அண்ட் ஐ ஆம் ஸ்டில் ஒரு ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். அதாவது விடக்குன்னு கோவம் வரும். கோவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாது. அதுவும் இஃப் யூ ஆர் சம்மன் லைக் மீ ஹூ இஸ் லைக் ஈஸிலி இரிட்டேட்டபிள், அதுக்கப்புறம் டக்குன்னு கோவம் வந்துடும். எந்த ஒரு விஷயமோ ஏதாவது ஒன்று நடக்குது, ஏதாவது ஒரு சின்ன மைனர் இன்கன்வீனியன்ஸ் நடந்ததுனா கூட டக்குன்னு உள்ள அப்படியே பாயில் ஆகும் லிட்ரலா. ஓகேவா? ஆனா அதை வெளியில வெண்ட் அவுட் பண்ணாத வரைக்கும் ஐ கேனாட் மேனேஜ். ஐ கேனாட் லைக் லிட்ரலா என்னால வந்து வாழ்க்கையே வந்து நிம்மதியா நடத்த முடியாது. அது வந்து வெளியில நான் வெண்ட் அவுட் பண்ணிடணும், சண்டையை போட்டுறணும், பேசி சால்வ் பண்ணிடணும் இப்படின்னா மட்டும்தான். பட் சம்திங் ரியலி அஃபெக்டட் மீ வென் ஐ வாஸ் லைக் அந்த மாதிரி எப்பயுமே வந்து வெளியில கோவத்தை வந்து காமிச்சிட்டே இருக்கணும் எப்பயும் வந்துட்டு. ஆர் லைக் கோவப்பட்டா அதுக்கான பிளஸ் அண்ட் மைனஸ், அதுல மைனஸ் வந்து அது என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா சில இடத்துல லைஃப்ல வந்து வி ஹாவ் டு ஹாவ் கோவம், வி ஹாவ் டு ஷோ அவர் கோவம். ஓகேவா? சில இடத்துல வந்துட்டு நின்று நிதானமா யோசிச்சு இங்க கோவப்படலாமா வேணாமா, கோவப்படுறதுனால யாருக்கு என்ன பலன், இதனால வந்து நம்ம இழக்க போறது என்ன, இஸ் இட் ஈவன் வர்த் இட் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு ஒரு செகண்ட் பார்ட்ல வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கோவம் தான், எடுத்தோம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, அது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். பார்ட் டூல இந்த மைண்ட் செட் இருக்கும். ஆனா இதுக்கான எந்த ஆக்டிவிட்டிஸும் வந்து வெளியில நடக்காது. ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு சில விஷயங்கள் லைக் இஸ் இட் வர்த் இட், இதனால என்ன ஆக போகுது, ஏதாவது மாறுமா மாறாதா, நமக்கு தான் அது டிஸ்ட்ரக்டிவா வந்து போய் முடியுமா இப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து வருது பாத்தீங்களா. இட்ஸ் பார்ட் டூ. இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் லைக் ஸ்ட்ரகிளிங் இந்த பார்ட் ஒன்ல, ஆர் ஈவன் ஸ்ட்ரகிள் கூட கிடையாது, நீங்க உங்களுக்கு ரியலைஸ் கூட பண்ணாமலே இருப்பீங்க. ஓகேவா? இதான் என்னுடைய பேட்டர்ன், இப்படிதான் இருக்கேன்ட்டு செல்ஃப் அனலைஸ் கூட பண்ணாம இருப்பீங்க. பட் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஐம் டெல்லிங் யூ, லைஃப்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப்ல வந்துட்டு நமக்கே வந்து தோணும், ஓகே இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கிராவிடேட் ஆகும். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நான் எதுவும் பாட்காஸ்ட் கேட்கல, என் அம்மா அப்பா எனக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்கல. லைஃப் லிட்ரலா டாட் மீ சம் திங்ஸ் ஆன் ஹவு டு மேனேஜ் மை ஆங்கர். ஐ டோன்ட் சே லைக் எனக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வேணும், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கிடையாது. பொதுவாவே என்ன பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு முன்கோவம், கோவம், அந்த ஒரு அந்த ஒரு எல்லாமே ஹைட்டண்டா இருக்கும் பாத்தீங்களா. நான் பேசிக்கலா கொஞ்சம் ஓவர் டிராமேட்டிக். ஓகேவா? ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் த குவாலிட்டி, அந்த ஓவர் டிராமேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த டிராமேட்டிக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து காமிக்க மாட்டேன். அது வெறும் கோவமோ இல்லைன்னா சந்தோஷம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் விஷயங்கள் மட்டும் கிடையாது. எல்லா இமோஷன்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி மேலதான் இருப்போம் ஒரு நார்மல் மனிதனை விட. ஆனா அது எல்லாருமே பாப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. when I am with my circle, when I am feeling safe, I show the real me. ஓகேவா? ஸோ அந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? சில சர்க்கிள் கிட்ட வந்து என்னால ஹாப்பினஸ் மட்டும் தான் ஃபுல்லா காமிக்க முடியும், லைக் 100% ஹாப்பினஸ். சில சர்க்கிள் கிட்ட என்னால 150% ஹாப்பினஸ் காமிக்க முடியும். மோனாவோட இந்த வெர்ஷன் நானே பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில சர்க்கிள் கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரே ஒரு சர்க்கிள் கிட்ட மட்டும்தான் என்னால என்னுடைய தி அதர் டார்க் சைடு, லைக் தி ரொம்ப வல்னரபிள் இல்லைன்னா ரொம்ப ஆக்ரோஷமான சைட் ஆஃப் தி மோனா வந்துட்டு பாப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு குடுப்பினை கிடையாது. என்னன்னா ஒரு சேஃப் ஸ்பேஸ் உங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு. சில சமயம் நீங்க வந்துட்டு உங்க எமோஷன்ஸை வந்து இந்த மாதிரி சேஃபா இருக்குன்னு நினைச்சிட்டு பண்ற இடத்துல நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம். ஆர் அதனுடைய ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி ஆகி நீங்க உங்களுக்கு ரொம்ப ட்ராமாட்டைஸ் ஆகி ஐயா எனக்கு நான் இந்த கன்றாவிக்கு நான் கோவமே படாம இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து தள்ளப்பட்டிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால நீங்க வந்து உங்களுடைய கோவத்தை வந்து அடக்கி வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒண்ணு காமிச்சா அதனுடைய விளைவு மோசமா இருக்கு. நம்ம வந்து நம்மளோட எமோஷன் ஒண்ணு காமிக்கிறோம், அதை மத்தவங்களால வந்து அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, அது நம்மளே தான் திருப்பி அஃபெக்ட் பண்ணுதுன்ற ஒரு ரீசன். ஆர் கோவப்பட்டாலும் ஒண்ணுமே ஆக போறது கிடையாது அப்படின்ட்டு நீங்களே கிவ் அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கோவம் சும்மா வெளியெல்லாம் எங்கேயும் போகாது. யூ பாட்டில் இட் அப், எல்லாத்தையும் பின்னாடிதான் வச்சிருப்பீங்க. நல்லா அப்படியே பேக் பண்ணி இது மாதிரி நீங்க பேக் பண்ண பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேக் பண்றதை வந்து நீங்க
நிறுத்தவே மாட்டீங்க. நீங்களா நிறுத்தணும்னு அன்பேக் பண்ணணும்னு முடிவு பண்ற வரைக்கும். பேக் பண்ணி வைக்கிறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, லிமிட் தான். எல்லாமே லிமிட் தான். ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா, அதுவா தானா பிச்சு வெளியில வந்துரும். அண்ட் வென் இட் கம்ஸ் அவுட் அது நல்லாலாம் இருக்காது. கேவலமா இருக்கும், மோசமா இருக்கும், மட்டமா இருக்கும். யூ வுட் டெஃபினட்டா ரிக்ரெட். இத நம்ம முன்னாடியே வெளில காமிச்சிருந்திருக்கணும். இது வந்து பாட்டில் பண்ணப்பட்ட சில கோவம், சில இமோஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி மாசத்துல இருந்து நீங்க பாட்டில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எந்த விஷயத்துக்காக நீங்க கோவப்படுறீங்க அப்படின்றது. சோ அத வெளியில நீங்க காமிக்காத போது, இந்த விஷயத்துக்கு நான் கோவப்படுறேன். ஆனா நான் இத வெளியில காமிக்க மாட்டேன்னு நீங்க வந்து ஜான்வரி கேட்டகரியில ஒண்ணு போட்டுறீங்க. பிப்ரவரிலயும் இதே மாரி நடக்கும். மார்ச்ல இதே மாரி ஒண்ணு நடக்கும். டிசம்பர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, என்னால இதுக்கு மேல முடியாது. லிமிட் தாண்டிருச்சுன்னு வென் யூ எக்ஸல் இட், ஜான்வரில இருந்து எல்லாமே வந்து வெளியில வரும். அப்போ ஆப்போனன்ட் வந்து தே won't be ரெடி டு ஹேண்டில் தட் ஃபோர்ஸ். ஓகே. அவங்களுக்கு வந்து டிசம்பர்ல நடந்த ஒரு பிரச்சனையா மட்டும் தான் இருக்கும். ஆனா நீங்க ஜான்வரில இருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேன்னு எல்லாத்தையும் குடுக்கும்போது, அவங்க ஓவர்வெல்ம் ஆயிடுவாங்க. எல்லாருமே மனுஷங்க தான். ஓகேவா? எல்லாரும் அப்படியே சாந்த நிலையில வந்துட்டு நீங்க கோவப்படுறத வந்து, குடு குடு நீ என்னதான் திட்டுற வாங்கிக்கிற அப்படின்லாம் வாங்க மாட்டாங்க. அது வந்து கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ்ல தான் வந்து போய் முடியுது. சோ, பாட்டில் அப் பண்றது வேணாம். சில சமயங்கள்ல பண்ணலாம். ஆனா, யூ ஷுட் நோ எப்ப நீங்க அத மறுபடியும் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்றது. இந்த இடம், பொருள், ஏவல் பார்த்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னுவாங்கல்ல. அதுதான் இதுவும். கோவப்படலாம். கோவப்படணும். கோவத்த வந்துட்டு வெளிக்காட்டணும் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா, அத நம்ம வந்து மறைச்சு வைக்கிறதுனால என்ன ஆக போகுது? நமக்கு வர எமோஷன்ஸ் இதெல்லாம் அண்ட் வி ஹேவ் டு பி ப்ரவுட் ஆஃப் ஷோயிங் ஆல் தோஸ் எமோஷன்ஸ் அவுட் தட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் எக்ஸிபிட்டிங் ஆல் தீஸ் எமோஷன்ஸ் அவுட். ஓகே. அது வந்து நீங்க சேஃப் ஸ்பேஸ்ல இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்றது அடுத்த பட்சம். இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ தான். சோ அதனால நீங்க வெளியில காமிக்கிறதுக்கு நெறைய எக்ஸ்ட்ரா அடிஷனல் சோர்சஸ்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு சேஃப் பிளேஸ் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்பல்லாம் வந்து நெறைய இந்த ரேஜ் ரூம்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்லாம் நான் வந்து லைக் ஃபாரின் விளாக்ஸ் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். இந்த ஏதாவது ஒரு ரூம்ல போயிட்டு செராமிக் பவுல்ஸ், பிளேட்ஸ் எல்லாம் உடைக்கிறது, சுடுறது இந்த மாதிரி. அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல அப்ப வரல. இப்போ வருது, இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா. எங்கேயோ சென்னையில நான் வந்து பார்த்தேன் ரேஜ் ரூம்னு இருக்குன்னு. நான் வென் ஐ வாஸ் லைக் பாட்லிங் அப் மை எமோஷன்ஸ் இந்த மாதிரி ஐ வாஸ் சோ டெஸ்பரேட் டு கோ தேர். ஆனா ஐ வாஸ் நாட் லைக் இல்ல வேணாம் ஐ கேன் டூ சம் அதர் திங் அப்படின்ற மாதிரி. ஐ வாஸ் நாட் ரெடி டு ஈவன் கோ தேர் அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை நீங்க வந்து வெளியில காமிக்கிறதுக்கு, எக்ஸல் பண்றதுக்கு சில ஆப்ஷன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி. இது இல்லாம வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு சேஃப் ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா, சேஃப் ஸ்பேஸும் சேஃப் பிளேஸும் கலக்குது. சேஃப் பிளேஸ்ன்னு. சேஃப் ஸ்பேஸ் இல்லன்னா யூ ஹாவ் டு டூ ஒன் ஆர் தி அதர் திங் டு எக்ஸிபிட் யுவர் ஆங்கர். ஓகே. அதுக்கு தான் வந்து வைடா இருக்க சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜர்னலிங் பண்றது, ஒர்க் அவுட் பண்றது. இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணா ஒரு மாதிரி கொஞ்சம் ஈஸ் அவுட்டா வந்து ஃபீல் பண்றோம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவோம். ஓகேவா? இன்க்ளூடிங் மீ. ஆனா அது வந்து கோவத்தை சரி பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவமா இருக்கிற டைம்ல அதுக்கு அப்படியே ஈக்குவலா நான் எக்ஸ்ட்ரீம் சேட் ஆயிடுவேன். எக்ஸ்ட்ரீம் சேடா இருக்கும்போது ஐ ஹாவ் நோ வில் பவர் டு டூ எனிதிங். எனக்கு எதுவுமே எந்திரிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு சிட் ஐடல். அதான் என்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு மாதிரி. அது இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ இதையுமே நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். லைக் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்றது, அதை பத்தி யோசிக்கிறது, ப்ராசஸ் பண்றது, அப்படியே மைண்ட நம்மா வச்சுக்கிறது வந்து இட் சம்டைம்ஸ் ஹெல்ப் மீ. சம்டைம்ஸ் தான், எப்பதாலும் கிடையாது. சம்டைம்ஸ் ஐ ஓவர் திங்க். தனியா அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறதுனாலே அது வந்து அப்படியே அது பாட்டில் ஆகி அது வெடிக்கும். ஃபைண்டிங் அவுட் த ரைட் கோப்பிங் மெக்கானிசம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஆல்சோ டெல் என்னெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகும் நான் எக்ஸ்ட்ரீம் கோமா ஆகும்போது அப்படின்றது. ஒன்னு இஃப் ஐ எம் ஆங்கிரி ஆன் சம்திங் அந்த பர்சன் மேல அப்படின்னா அதை சொல்லுவேன். அதை சொல்ற விதம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஒரு அன்பார்ச்சுனேட்டான மோஸ்ட் இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த கன்றாவி கோவத்தை நம்ம கரெக்டான விஷயத்துக்கு தான் படுறோம் அப்படின்னாலும் போல நம்ம அழுதுகிட்டே போடுவோம். அப்ப என்ன ஆகும்னா, ஆப்போனன்ட் வந்து ஆப்வியஸா வந்து ஜட்ஜ் பண்ணி முடிச்சிருவாங்க. அவ கோவத்துல வந்து ரொம்ப வீக்கா இருக்கா, அவ அழுகுறா, இல்ல அவ சொல்ற பாயிண்ட் வேலிட் கிடையாது, அவ அழுதுட்டே பேசுறா, வீக்கா பேசுறா, என்ன பேசுறான்றது அவளுக்கு தெரியாமலே பேசுறா. இந்த கண்ணுல தான் பார்ப்பாங்க. அதுவும் நம்ம அழும்போது இட் ஷோஸ் a super weak when we are extremely angry and when we cry. ஆனா அந்த கோவத்துல வர அழுக கூட வந்து ஐ டோன்ட் ஃபீல் லைக் நம்ம ரொம்ப சோகத்துல அழுகுறோம் அப்படின்ற மாதிரி. அந்த அந்த கோவத்தோட அந்த இமோஷன் வந்து அது வெளியில பிச்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து தண்ணி வரும்.
ஆனா அது எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு வந்து இது கோவத்துல வர கண்ணீர், சோகத்துல வரலன்றத சொல்லி கூட புரிய வைக்க முடியாது. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. தொண்டைய அடைச்சுக்கிட்டு அப்படியே அழுக வரும். ஐ ஹேட் வென் இட் ஹேப்பன்ஸ், பட் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம். ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாரி நான் கத்தும்போது, ஆர் என்னுடைய கோவத்த நான் சொல்லும்போது, இன்னொன்னு என்ன ஆகும்னா, நான் கோவமா இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு பேசுறேன்னா, என் வாய்ஸ் வந்து ரெய்ஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா, அது கோவத்துல கத்துறேன் அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா என்னன்னா, என் வாய்ஸே என் காதுக்குள்ள வந்து நெறைய வந்துட்டே இருக்கும். ஏன்னா, ஐ வாண்ட் டூ லைக் பாயிண்ட் அவுட் எல்லாத்தையுமே நான் எதுக்கு கோவமா இருக்கேன் அப்படின்றத சொல்லணும். அது அப்படியே காதுல ஓவரா ஜாஸ்தி ஆக, ஆக நான் என்ன பண்ணுவேன்னா, என் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல இருக்கவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, "நீ கோவத்துல கத்துற, கோவத்துல கத்துற, கோவத்துல." நோ! நீங்க வந்து நான் சொல்றத தெளிவா கேளுங்க. நான் பேசுறது எனக்கு முதல்ல தெளிவா கேட்கணும். பிகாஸ் மை மைண்ட் இஸ் லவுட். நான் பேசுறது கூட கிடையாது. மை மைண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லவுட். இட் வாண்ட்ஸ் டூ கன்வே ஆல் த பாயிண்ட்ஸ் மறக்காம விடாம. ஸோ ஒண்ணு முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு வந்துட்டே இருக்கு அப்படின்றதுனால, அத வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த மைண்ட்ல இருக்க வாய்ஸ வந்து நானு வால்யூம் கம்மி பண்றதுக்கு ஐ ரைஸ் மை வால்யூம். ஓகே. ஸோ இது ஒண்ணு ஆகும். ஸோ கான்ஷியஸா நான் வந்து அந்த வால்யூம் ரைஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த வால்யூம்ல நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்டின்னா, இட்ஸ் ஃபைன். ஓகே. அது வந்து அவ்ளோ டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா, நான் ரொம்ப கான்ஷியஸா, "மோனா நீ இப்ப கோவத்துல பேசப் போற. பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் டோன் அண்ட் தி வால்யூம்." இது வந்து நான் கொஞ்சம் கான்ஷியஸா வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப ஃபைனான ஒரு விஷயம் இது. இதுல கோவத்துல நம்ம பேசும்போது, நம்ம ஒரு வார்த்தை மீன் பண்ணாம பேசுறோம் அப்டின்னா கூட, அது டக்குன்னு ஆப்போனன்ட்ட வந்துட்டு அஃபெண்ட் பண்ணி விட்டுரும். அது அவங்கள ஹர்ட் பண்ணும். நம்ம பாட்டுன்னு ஏதோ ஒண்ணு கோவத்துல தான் சொல்லியிருப்போம். ஆனா அது பாத்தீங்கன்னா, எதுத்தாப்புல இருக்கவங்க வந்துட்டு, "நீ அன்னைக்கு கோவத்துல என்ன தெரியுமா சொன்ன?" அப்படின்னு அத அவங்க மைண்ட்ல உள்ள வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ கோவத்துல பேசம்போது, ஒண்ணு கோவமா இருக்கும்போது, உடனே பேசவே கூடாது. ஓகே. அப்படியே நீங்க பேசுறீங்கனாலும், ஸ்விட்ச் த டோன். என்ன டோன்ல பேசப் போறீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இந்த டோன்லயே தான் ஆரம்பிக்கணும். இந்த டோன்லயே தான் முடிக்கணும். ஒரு ஒரு வாட்டிக்கு முன்னாடியும் ஒரு 2 செகண்ட்ஸ் லிட்டரலா அ பிரேக் எடுத்து அமைதியா இருந்துட்டு பேசுங்க. இது நான் பண்றேன். ஆக்சுவலா எனக்கே வந்து வியர்டா இருக்கு. ஏன்னா, வேற ஏதோ ஒரு போஸ்ட்லாம் வந்து பார்க்கும்போது, நீங்க கோவப்படும்போது இதெல்லாம் பண்ணுங்கன்னு லைனா போடும்போது, கோவப்படும்போது இதெல்லாம் யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா? வேற வேலை இல்ல. கோவப்படும்போது கோவப்பட்டு கத்தணும். அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அந்த மாரி தான் பண்ணியிருக்கேன். பட் த ரிசல்ட் வாஸ் நாட் ஃப்ரூட்ஃபுல். நான் வந்து நல்லதுக்கே ஆர் கரெக்ட்டான ஒரு விஷயத்துக்கே கோவப்பட்டா கூட, அது வேலிடே இல்லாம, ஓ அது வந்து எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு, நானும் ஹர்ட் ஆகிக்கிட்டு, அது வந்து உருப்படாத ஒரு காரியமா தான் வந்து போயிருக்கு. பட் இந்த மாதிரியான குட்டி, குட்டி ஸ்விட்சஸ் வென் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங், பீப்பிள் ஸ்டார்ட்டட் லிசனிங் டு மீ, ஹியரிங் மீ ஃபர்ஸ்ட். ஓகே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கவனிச்சு புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. ஓகே. தட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலா நீங்க வந்து கோவமா ஒரு விஷயத்த வந்து எடுத்து வைக்கிறீங்க. அத சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது. இன்னொன்னு வாட் ஐ டூ இஸ், நான் ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணிருவேன். இப்ப நான் கோவமா இருக்கேன். நான் வந்து சில விஷயங்கள் வந்து பேசணும். என்ன இன்டரப்ட் பண்ணாதீங்க. லெட் மீ ஃபினிஷ் அப்படின்றது. ஐ ட்ரை மை பெஸ்ட். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒண்ணு பேசும்போது, ஆப்போனன்ட் வந்து நமக்கு கான்வர்சேஷன் குடுக்குறவங்க வந்து, நம்மள ட்ரிகர் பண்ற மாரி, உசுப்பேத்துற மாதிரியான விஷயங்களா வந்து பேசுவாங்க. அப்போ வந்து நோ மனா கண்ட்ரோல். நம்ம பேசுற டாபிக்க நீ விட்றாத, விட்றாத, விட்றாத. அப்பதான் வந்துட்டு நம்ம ரொம்ப கான்ஷியஸா, ஓகே அந்த டோன விட்றக்கூடாது. டேக் தட் 2 செகண்ட் பிரேக். அந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்க குடுக்குற கொஸ்டினுக்கு ஆர் குடுக்குற ஸ்டேட்மென்ட்க்கு நம்ம குடுக்க போற ஆன்சருக்கு முன்னாடி 2 செகண்ட் பிரேக் இஸ் வெரி எசென்ஷியல். வெரி, வெரி எசென்ஷியல். இன்னொன்னு வேற சில விஷயங்கள் லைக் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு தட் பெர்சன் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்டிகல் ரீசன்ஸ்க்கே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாரோ உங்கள கடுப்பேத்தி விட்டு போயிடுறாங்க. உங்க அப்பா உங்கள கடுப்பேத்தி விட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவரு கடுப்பேத்திட்டு வேலைக்கு போயிடுறாரு. உங்களால அத வந்து அவர்கிட்ட திருப்பி உங்களால கத்தாம இருக்க முடியல. யூ ஹேவ் டு எக்ஸல் இட். யாருமே கிடையாது. நீங்க போய் சம்மந்தமே இல்லாம லூஸ் மாரி வேற யார்கிட்டயும் போயிட்டு அந்த கோவத்தெல்லாம் வந்து காமிக்க முடியாது. அப்படி காமிக்கிறீங்க, அந்த மாரி யாராவது ஒரு நல்ல உள்ளம் உங்களுக்கு உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா, அமேசிங். ஓகேவா? வென்ட் அவுட் பண்ணிருங்க. அதுக்கு தான் நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்டின்ட்டு சில ஜீவன்கள் வந்து இருக்காங்க. இந்த மாரி வென்ட் அவுட் பண்றதுக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் நம்ம கூடவே இருக்க போறது கிடையாது. அதுவும் நீங்க வந்து என்ன ஏஜ்ல இருக்கீங்க, என்ன ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப்ல இருக்கீங்க அப்டின்றத பொறுத்து. காலேஜ் போறீங்கன்னா, ஆஃபீஸ் போறீங்கன்னா, நைஸ் வீட்ல சண்டை போட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து கட கட கடன்னு புலம்பி தள்ளிட்டீங்கன்னா, அப்பாடான்ட்டு இருக்கும். மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது, அப்பா அப்டின்ட்டு இருக்கும். அது வேற விஷயம். ஆனா அந்த மாரிலாம் இல்ல. ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. உடனேலாம் ரீச் பண்ண முடியாது. அப்படின்ற மாரியான சிச்சுவேஷன்னா, ஓ மை காட்! யூ ஹேவ் டூ ஃபைண்ட் அ வே டூ வென்ட் அவுட். ஓகேவா? அதுல தான் நான் வந்து சொன்னேன்ல, அதுல ஒரு மெயின் விஷயமா நெறைய பேர் சொன்னது என்னன்னா, இந்த ஜர்னலிங் பண்றது அப்படின்ட்டு.
For me, journaling is not like personally my cup of tea. I tried journaling so many times, but no, it's not for me. என்னால வந்து ஜேர்னலிங் எப்படி நான் பண்ணுவேன்னா, டிஜிட்டல் ஜேர்னலிங் வேணா இத சொல்லலாம். எப்படின்னா, கேமரால பேசுவேன். கண்ணாடி முன்னாடி பேசுவேன். மோஸ்ட்டா கேமரால பேசுவேன். ஐ டோன்ட் நோ. கண்ணாடி முன்னாடி பேசும்போது கூட ஐ ஃபீல் லைக் அ ஐ டோன்ட் நோ என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா? இல்ல இட் வாஸ் சோ ட்ரூ, சோ ரா, சோ வல்னரபிள். ஐ ட்ரை. கண்ணாடி முன்னாடி பேசுறதுக்கு ஐ ட்ரை ஓகேவா? பட் ஒரு கேமரா முன்னாடி பேசும்போது வர அந்த ஒரு ஓப்பன்னஸ், அந்த ஒரு ரா ஃபீல் எனக்கு வந்து கண்ணாடி முன்னாடி வந்ததில்ல. ஏன்னு தெரியல. பட் எனக்கு ஆக்சுவலா உங்க ஃபோன் கேமரா கூட இதுக்காக நீங்க நான் பெரிய கேமராலாம் வச்சுக்கணும்லாம் எதுவும் கிடையாது. ஃபோன்ல செல்ஃபி கேம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றீங்களோ இல்லையோ, சும்மா அத பார்த்துட்டு பேசுங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசுனீங்கனாமே நல்லா இருக்கும். ஒரு மாரி யார்கிட்டயோ நீங்க பேசுறீங்க, பேசி தள்ளிட்டீங்க. இட்ஸ் கெட்டிங் ரெஜிஸ்டர்ட், ரெக்கார்டட் சம்வேர். இப்ப ஜர்னல்னா நீங்க எழுதிடுறீங்க ஓகேவா? எழுதுற மாரி நடிக்கல, எழுதிடுறீங்க. அதே மாரி ரெக்கார்ட் பண்ணும்போது ஆன் பண்ணிடுறீங்கன்னா, இட் இஸ் தேர். நீங்க உங்களுடைய எமோஷன வந்து அங்க ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுடுறீங்க. மனசுல இருந்து, மண்டையில இருந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுடுறீங்க. அதுக்கப்புறம் அத டிஸ்போஸ் பண்றதும், அத எப்படி வேற மாரி நீங்க யூஸ் பண்ணலான்றது இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஏன்னா சில பேர் வந்து ஜர்னல்லாம் பண்றாங்கன்னா, எழுதிட்டு அத போய் எரிப்பாங்க. இந்த ஃப்ளஷ் பண்றது, இந்த படத்துலலாம் பார்க்குறோம்ல அந்த மாரி. ஐ ட்ரைட் ஆல் தோஸ் திங்ஸ். எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. இட் வாஸ் நாட் ஃபார் மீ. ஐ வாஸ் நாட் ஃபீலிங் இட். ஓகேவா? எனக்கு வந்து என்னன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, அத போய்லாம் பார்த்துட்டே இருக்க மாட்டேன். ஐ கேனாட் லைக் கோ பேக் அண்ட் நான் ட்ரை கூட பண்ணியிருக்கேன். அந்த மாரி நான் வந்து ஆ பேசின சில விஷயங்கள்லாம் வந்து மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னும்போது, ஐ குடன்ட் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ரீலிவ் தட் மொமெண்ட். ஐ அம் ஸ்டில் ப்ராசஸிங் அண்ட் ஹீலிங் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால ஐ அம் நாட் ரெடி டு லெட் கோ ஆஃப் இட். பட் ஒரு விஷயம் என்னன்னா, இட்ஸ் நாட் ஸ்டிக்கிங் வித் மீ இப்போ வரைக்கும். ஓரமா வச்சுட்டேன். ஓகே. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மீ. இட் வாஸ் ஒன்ஸ் மீ. ஸோ அதனால இட்ஸ் ஓகே. அது இருக்கட்டும். இட் வில் ரிமைண்ட் மீ நான் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து கோ த்ரூ பண்ணி வந்திருக்கேன். என்னலாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எதெல்லாம் வந்து அந்த ப்ரீவியஸ் விஷயங்கள்ல நான் பண்ண மைனஸ்கள்ல இருந்து நான் என்னலாம் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்குலாம் ஒரு ரிமைண்டர் மாதிரி. அங்க நான் போய் அந்த வீடியோ பார்க்கலாம்னு ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு எல்லாமே வந்து ரிவைண்ட் ஆகும் பின்னாடி. ஸோ இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி. திருப்பி அங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு. ஸோ ஐ டோன்ட் டிஸ்கார்ட் இட். அதுவா தானா ஏதோ ஒரு கிளிச்ல போயிடுச்சு அப்படின்னா ஃபைன். ஓகே, அது போகணும்னு இருக்கு, போயிடுச்சு. அண்ட் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ஓகே டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. ரொம்ப பழைய விஷயங்கள். அதெல்லாம் வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதான் டைம் ஹீல்ஸ். ஐ திங்க் ஐ பிலீவ் இன் இட். பட் ஐம் நாட் ஷியோர் yet. பட் டைம் ஹீல்ஸ் திங்ஸ், மேக்ஸ் யூ லெட் கோ ஆஃப் திங்ஸ். ஆனா சில ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகள் ஆர் அந்த ஃபீலிங்ஸ் கொடுத்த அந்த உணர்ச்சி வந்து மறக்காது. அதுதான் வந்து உண்மை. என்ன நடந்தது அப்படின்றது கூட மறந்துரும். ஆக்சுவல் மேட்டர் என்ன, யார் கூட என்ன பிரச்சனை ஆச்சு அது கூட மறந்துரும். ஆனா ஹவ் இட் மேட் அஸ் ஃபீல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம என்ன கோ த்ரூ பண்ணோன்றது வந்து நம்ம ஈஸியா மறக்க மாட்டோம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் தேர். பட் ஐ எம் வெரி கான்ஷியஸ் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர் அப்படின்றது. அது போகணும்னு இருந்தா போய்க்கட்டும். நானா போய் டிஸ்கார்ட் பண்ண போறது இல்ல அப்படின்றது தான் வந்து நான் வச்சிருக்கேன். திஸ் இஸ் மை வே ஆஃப் லெட்டிங் கோ ஆஃப் மை ஆங்கர். ஆல்சோ ஐ வாண்ட் டு சே திஸ். கோவப்படுறது வந்து தப்பு கிடையவே கிடையாது. கோவப்படுறதுனால சொசைட்டியோ இல்ல நம்ம வீடோ இல்ல நம்ம தெரிஞ்சவங்களோ யார்கிட்ட கோவப்படுறோமோ அவங்க வந்து கோவக்காரி செழுமூஞ்சி அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இங்க கோவப்படும் போது யூனோ வாட், ஆக்சுவலா யூ செட் பவுண்டரிஸ். அத ஆக்சுவலா ரொம்ப கரெக்டான விதத்துல நீங்க கரெக்டான விஷயத்துக்கும் நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா யூ ஆர் செட்டிங் பவுண்டரி ஃபார் யுவர் செல்ஃப். இந்த பீப்புள் ப்ளீசிங் அப்படின்ட்டு வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லையே இது கரெக்ட் இல்லையே அப்படின்னு தோன்ற விஷயம் கூட இல்ல இது நம்ம கோவப்படுறோம்னா மத்தவங்க வந்து அதை நம்ம அஃபெண்ட் ஆயிடுவாங்க, இல்ல நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ற பயத்துல கோவப்படாம உள்ள நம்ம பாட்டில் பண்ணி வச்சுப்போம். பீப்புள் ப்ளீசிங்காக நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்துட்டு நமக்கே நம்ம உண்மையா இருக்க மாட்டோம். ஸோ when you actually exhibit your கோவம் in the right way, okay, you are setting boundaries. நீங்க கரெக்டான ஒரு விஷயத்த கரெக்டான ஒரு விதத்துல சொல்லியும் அது தப்பாதான் முடியுது அப்படின்னா ஆப்போனன்ட் வந்து they are not ready to accept with what you are saying. அவ்வளவுதான். ஸோ நீங்க வேற அவங்க வேற. that doesn't mean that நீங்க பண்றது தப்பு ஆர்
அவங்க வந்து நமக்கு ஒத்துக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றது கிடையாது. தே ஆர் டூயிங் தே, யூ ஆர் டூயிங் யூ. ஓகே, இந்த மாதிரி தான். ஸோ விட்டுறணும், விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற பட்சத்துல எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் விடணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு என்ன நம்ம சொல்லணும் அப்படின்றத வந்துட்டு வெளியில விடணும். ஓகே, அதனால பலன் கிடைக்குது கிடைக்கல அது வேற விஷயம். ஆனா when you actually let out what you want to say, it will do wonders for yourself. And when it's for the right thing, it's amazing. Setting boundaries, கோவத்தை நீங்க வந்து காமிக்கணும் அப்படின்னும் போது it will happen. ஒரு விஷயம் ஆல்ரெடி ஒண்ணு நடக்குது, அதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, மறுபடியும் அது நடக்குது, அதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னும் போது கோவம் வந்து லெவல் அதிகமாயிட்டே தான் போகும். ஒரு வாட்டி எனக்கு இது பிடிக்கல அப்படின்றத வந்து உங்களுக்கு கோவப்பட்ட ஒரு விஷயத்த வந்து தெளிவா நீங்க சொல்லிடுறீங்க. அந்த கோவத்த என்ன விதமா நீங்க வந்து வெளில எக்ஸிபிட் பண்றீங்கன்றத மைண்ட்ஃபுல்லா இருந்துட்டு நீங்க வந்துட்டு காமிச்சிடுறீங்க அப்படின்னா, அடுத்த வாட்டி அவங்க திருப்பி அதே உங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் நடக்கும் நீங்க உங்க கோவத்தை வந்து வெளியில காமிக்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரைட் டு ஷோ தி இமோஷன். அதுக்காக கத்தி தான் சொல்லணும், சண்டை போட்டு கையில இருக்கிறத உருட்டி பெரட்டி அடிச்சு நொறுக்கி தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. ஹவ் யூ சே டு ஹூம் யூ சே மேட்டர்ஸ். ஓகேவா? ஒருத்தவங்க கிட்ட கத்துனாதான் நடக்கும், ஒருத்தவங்க கிட்ட அமைதியா சொன்னா மட்டும் தான் நடக்கும், ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு ஆக்ஷன்ஸ் மூலியமா நீங்க வந்து சொல்ல வேண்டியிருக்கும். நாட் அடிதடி, பட் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். பீப்புள் ப்ளீசிங் விட பீப்புள் லேர்னிங் பண்ணலாம். அது வந்து இட் வில் ஹெல்ப் நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு விதமான வாழ்க்கை முறைக்கு. ஆக்சுவலா ஆல்சோ ஹேவ் யூ எவர் ட்ரைட் திஸ் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் திங்கி? ட்ரைட் இல்ல, வி யூஸ் டு டூ திஸ். இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஓ காட், நம்ம பண்ணும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம எல்லாம் நம்பா இருப்போம். பட் நமக்கு அது நடக்கும்போது we will experience the pain of co-surviving with a silent treatment giver. ஓகேவா? அது வந்து ஐ ஹேட் இட் பிகாஸ் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தட் பேக் டு எனி ஒன். நானும் முன்னாடி பண்ணியிருக்கேன் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். எனக்கு கோவமா இருக்கு, என்னால 24 மணி நேரத்துக்கு பேசாம இருக்கணும், நான் வந்து இன்னும் 2 நாளைக்கு பேசாம இருக்க போறேன், யாருக்கிட்டயும் எதுவுமே பேச மாட்டேன், தான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடணும்னு தோணுச்சுடாதான் சாப்பிடுவேன், என்ன நடந்தனே சொல்ல மாட்டேன். இன்னும் இப்ப எப்படின்னா, இப்பயும் சில டைம் ஐ வாண்ட் தட் மீ டைம், அலோன் டைம், அதை ப்ராசஸ் பண்றதுக்கு. பட் என்ன சார்ந்து இருக்கவங்க கிட்ட வந்துட்டு தெளிவா கம்யூனிகேட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் கடுப்பா இருக்கேன், காண்டா இருக்கேன், ஒரு சோகமா இருக்கேன், வாட் எவர் இட் இஸ், அதை சொல்லிட்டு அமைதியா இருக்க போறேன். நீங்களா என்ன விட்டீங்கன்னா நானா சரியாயிடுவேன். அண்ட் இன்னொன்னு, ஒன் திங் ஐ ஹேட் சோ மச் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு கவலையில இருக்கோம் அப்படின்னு தான் அமைதியா இருப்போம், கோவமா இருப்போம். அப்ப வந்து என்னாச்சு என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க, ஏன் கோவமா இருக்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் அப்படி இருக்கன்னு கேட்கறது. சில பேர் வந்து ஓகே இவங்க வந்து நம்மள கேட்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வே ஆஃப் ஒரு கோவத்துல ஒரு கேட்டகரியில இருக்கு. சில பேர் வந்து தி ஜென்யூனலி வாண்ட் அந்த ஒரு அலோன் டைம், மீ டைம். ஓகேவா? அண்ட் இது சில பேருன்னு கூட சொல்ல மாட்டேன், சில சமயங்களில் தான் வந்து இது ரெண்டுமே வந்து கோ த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். சில மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நீ கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்ட்டு நம்ம வந்துட்டு எதிர்பார்ப்போம். சில பிரச்சனைகளுக்கு வந்து இது இல்ல, ஐ நீட் தட் அலோன் டைம் அப்படின்றது நம்ம ரொம்ப ரியலா வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த செகண்ட் கேட்டகரியில இருக்கும்போது அப்ப வந்து யாராவது என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்கன்னு ஒரு 10 வாட்டிக்கு மேல கேட்டாங்கன்னா அந்த கேட்கறதே எனக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அதுல நம்ம என்ன ஒண்ணு பண்ணலாம்னா, கேட்கறவங்க வந்து மாற சொல்லி நம்ம கேட்டுக்கலாம் சரியானதுக்கு அப்புறம். அப்படி இல்லையா, அவங்களால அந்த பழக்கத்தை மாத்திக்க முடியலையா, நீ யாருக்கும் பண்ணாத அப்படின்னு நான் எனக்கு சொல்லி கொடுத்துப்பேன். நாளைக்கு யாராவது சோகமா இருக்கிற மாதிரி நீ பாக்குற, கோவமா இருக்க மாதிரி பாக்குறேன்னா 2 வாட்டி கேளு, 3வது வாட்டி சொல்லனா ஜஸ்ட் கிவ் them the time and give them your support. என்ன விதத்துல எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நான் எனக்கு கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். இப்போ வரைக்கும் ஓகேவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஐம் நாட் சேயிங் நான் ஞான நிலை பெற்று விட்டேன், எனக்கு வந்து இப்ப எல்லாமே தெரியும், என்னால வாழ முடியும் சூப்பரா பிரச்சனை இல்லாம. நோ 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 நோ. எவ்ரிடே இஸ் அ ஹர்டல், எவ்ரிடே இஸ் அ ஸ்ட்ரகிள், எவ்ரிடே பிரிங்ஸ் யூ சூப்பர் நியூ சேலஞ்சஸ். ஒரு ஆள் ஒரு மாதிரி நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களே ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் முக்கியமா இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் அண்ட் ஐ பேட்லி வாண்டட் டு ஷேர் தட் வித் யூ. எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து நீயும் இப்படிதானா, நானும் இப்படிதான் மேபி ஃபீல் பண்ணிருக்கலாம், மேபி இல்ல ஃபீல் பண்ணிருக்கலாம். எனக்கு ஐ கேன் ஃபீல் இட் வென் ஐ டாக் அபவுட் இட். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசும்போதே வந்து அதேதான் யாராவது ஒருத்தவங்க புலம்புனாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அதேதான், அதே ஃபீல் எக்ஸாக்டா
எக்ஸாக்ட்டா இதேதான். இததான் வந்து மாத்தி மாத்தி பேசிப்போம். ஸோ ஐ திங்க் நெறைய பேர் வந்து ரிலேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணல அப்படின்னா, அமேசிங். இந்த விஷயத்துல நீங்க ரிலேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, வெரி குட். குட் ஃபார் யூ. குட் ஃபார் த பீப்பிள் அரவுண்ட் யூ. நீங்க ஏதாவது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்க, லைக் வாழ்க்கைய வாழ்றதுக்கு, கொஞ்சம் நிம்மதியா வாழ்றதுக்கு அப்படின்னா, டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. எனக்கு லிட்டரலா கொஞ்சம் அப்பாடா அப்படின்ட்டு ஃபீலா இருக்கு. ஏன்னா, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஐ டாக்ட் வித் அ ஃப்ரெண்ட். ஓகே. எது எனக்கு ஒர்க் ஆச்சு, எது எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்றது. அஃப்கோர்ஸ் பிரச்சனை தான் அப்படின்ட்டு நான் எதுவும் வந்து புலம்பல. பட் இட்ஸ் நைஸ் யாராவது புதுசா இந்த மாதிரி விஷயங்கள் கோ த்ரூ பண்ணும்போது அடிபட்டு வந்த ஒரு சிங்கம். அதனால எனக்கு சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் மன நிறைவா இருக்கு. ஏன்னா ஹேவ் பின் தேர். இப்ப எனக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னா, இங்க ஒரு மஸ்காரா 2 லேஷஸ்ல ஒட்டிக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னா, என் தம்பி இருக்கான். எனக்கும் என் தம்பிக்கும் 7 இயர்ஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து 28 இயர்ஸ் ஓல்ட். ஹி இஸ் 21. நான் ரொம்ப முன்னாடி 21 இயர்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஒரு 17 இயர்ஸ் போனீங்கன்னா, என்னமோ எப்பயோ நடந்தது எனக்கு மறந்து போச்சு அப்படின்ற மாரி இருக்கு. பட் 21, 22லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. லைக் என்ன மாதிரியான விஷயங்கள் நான் கோ த்ரூ பண்ணேன். நான் எப்படி வந்து லைஃப வந்து பார்த்தேன் அப்படின்றது. அண்ட் பார்த்ததுனால அடிபட்ட விஷயங்கள் என்ன? கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? எது கரெக்ட்? எது தப்புன்னு இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு 4, 5 இயர்ஸ் அந்த கேப்ல வந்து என்ன நான் கத்துக்கிட்டேன்றது ஒரு கிளாரிட்டி இருக்கு. அது என் தம்பியா இருக்கிறதுனாலயா, இல்ல எங்க வீட்ல வளர்றதுனாலயான்னு தெரியல. அவன் வந்து அவனுடைய தாட் ப்ராசஸ் என்னோட 21 வயசுல எனக்கு எப்படி இருந்ததோ, அதே மாரி தான் அவனுக்கும் இருக்கு. எனக்கு வந்து துடிக்கும். நான் போய் சம்டைம்ஸ் சொல்லவும் செய்வேன். "மோனி, மோனி இதுக்கெல்லாம் நீ வந்து இப்படிலாம் பண்ண வேணாம். இது வேஸ்ட் தான்" அப்படின்ட்டு. ஆனா, நம்ப எப்படி எடுத்திருந்திருப்போம். 21 வயசுல நமக்கு ஒரு 28 வயசு ஆள் வந்துட்டு, "இத பண்ணாத, அத பண்ணாதன்னு" சொன்னா, "நீ என்ன சொல்றது? என் வழி தனி வழி. நான் எனக்கு இருக்க மாரி தான் இருந்துப்பேன்." அப்படின்ற மாரி தான் நமக்கு தோணும். அதே மாரி தான் அவரும் பண்ணுவாரு. அண்ட் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து நான் சொன்ன மாரி தான் நடக்குமா? எனக்கே வந்து சரி, ஹி ஹாஸ் டூ கோ த்ரூ திஸ். லெட் ஹிம் கோ த்ரூ திஸ். என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் ட்ரை பண்ணேன். எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அவங்க இஷ்டம். ஏன்னா, நானும் அங்க தான் இருந்தேன் அப்படின்றதுனால, அத நான் போட்டு திணிக்க முடியாது. எடுத்துக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துக்கோன்னு நான் போயிட்டு எப்ப பார்த்தாலும் யாரையாவது காப்பாத்திட்டுலாம் இருக்க முடியாது. ஐ கேன் ஒன்லி ட்ரை. லைஃப நான் வந்து கத்துக்கிட்டேன். ஒரு விதமா கத்துக்கிட்டேன்னா, அவங்க அவ்ளோ கஷ்டப்பட வேணாம். நம்ம வேணா ட்ரை பண்ணலாம். பட் இல்ல நான் அதான் பண்ணணும்னு அவங்க வந்து முடிவு எடுக்குறாங்கன்னா, ஃபைன் எடுத்துக்கட்டும். ஐ அம் நாட் சேயிங் என் தம்பி அப்படியே ரொம்ப மோசமா பண்றான் அப்படிலாம். பட் சின்ன சின்ன சப்ப சப்ப விஷயத்துக்கு தான். என் தம்பின்னு மட்டும் கிடையாது. இன்னுமே அவன விட கொஞ்சம் சின்ன பசங்க அவங்க கோ த்ரூ பண்ற விஷயங்கள், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, நான் இப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகும். சின்ன சின்ன கியூட் கியூட் விஷயங்களும் இருக்கும். சீரியஸான லைஃப் விஷயங்களும் இருக்கும். பட் ஐ வில் ட்ரை. நான் கொஞ்சம் அக்காவா போயிட்டேனே, ஆர் என்னை விட பெரியவங்களா போயிட்டேனே, அதே மாரி தான் இப்பயும் பண்றேன். உங்களுக்கு லைட்டா ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. எடுக்கிறது, எடுத்துக்காததும் உங்க இஷ்டம். எனக்கு ரொம்ப பழம் மாரி ஃபீல் ஆகுது. எனிவேஸ் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ஓகே. ஆக்சுவலா இந்த டாபிக் நான் வந்து பெருசா என்ன பேசுவோம் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா ஐ திங்க் நெறையவே பேசலாம் அப்படின்ட்டு இன்னுமே நான் விட்டா பேசிட்டே போவேன். பட் போத் ஓகே. நீங்க ஜாலியா இருந்தீங்க. இந்த ஒரு 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 ஆடியோ, வீடியோ ஸ்லாஷ் பாட்காஸ்ட் மாதிரியான விஷயம் நீங்க வந்து கேட்டு ஓட்டியிருக்கீங்க உங்க டைம அப்படின்னா ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ இந்த எமோஜிய போயிட்டு காமெண்ட் பண்ணுங்க. இதோட தான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். You set my